ராஜராஜேஸ்வரி 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த இடத்துல வந்து அந்த ராஜராஜேஸ்வரி சதுரங்காட்டத்தில் அம்பாள் ஜெயிச்சுவேன். என்ன பண்ண ராஜா அந்த காலத்தில் கூட்டிட்டு சதுரங்காட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ நான் திருமணம் பண்ணி தரேன்னு வைக்கிறேன். எல்லாரும் அதுன்னு விளாண்டு போகிறான். யாருமே தோற்று போயிடுறாங்க. அந்த அம்பாள் யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியல. கோயில் வண்டி சொல்லிட்டு தஞ்சாவூர் போகிற வழியில் கோயில் வண்டி அது பாட்டரப்பட்டு சிவாலயம். இதே பாட்டரப்பட்டு சிவாலயம் பக்கத்தில் மணாகுடி பக்கத்தில் பாம்பனி ஒரு பாட்டரப்பட்டு சிவாலயம். அவங்க ஒரு கோயில் வண்டியை பூஜையை முடிச்சுட்டு இங்கே ஒரு மண்டலம் தங்கிட்டாங்க. சுவாமியெல்லாம் தரிசிக்க அந்த ராஜாவில். சுவாமிக்கு முதல் பேர் வந்து புஷ்பவனேஸ்வரர், முதல் பேர் கற்பவள்ளி தாய், முதல் தாய். இன்றைக்கு ஒரு நாள் மண்டலம் இங்கே தாங்கினாங்க. சுவாமி என்ன பண்ணாலும் சித்திரை கடத்தில் வைகர் வயசான ரூபத்தில் வந்து இதுமாரி சதுரங்காட்டத்தில் நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவர் எங்கே ஜெயிக்க போகிற வயசான எல்லா ராஜரும் விளாண்டு பார்த்துட்டாங்க, தூத்து போயிட்டாங்க. இந்த அம்பாள் யாருமே ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி என்ன பண்ணாரு, கலந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு காயில் அம்பாள் என்ன பண்ணுறா இவர்கிட்ட தூத்துக்கிட்டே வந்தா அந்த வயசானவர்கிட்ட. கடைசியில் வயசான ஜெயிச்சிடுறாரு. அம்பாள் தூத்து போயிடுறா இவர்கிட்ட. பொண்ணை கல்யாணம் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பொண்ணப்படி வயசான கொடுக்குறது யோசிச்சிருக்கோம். அப்போ தான் அந்த புஷ்பனேஸ்வர் காட்சி கொடுத்தாரு இந்த இடத்துல. ராஜா சொன்ன ராஜா நிறைவேற்றி கொடுத்தாரு, இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் சுவாமிக்கு ததரங்க வல்லபன் 2வது பேர் சூட்டப்பட்டு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். இந்த இடத்துல திருமணம் ஆகும்போது இங்கே வந்து அகஸ்தியர் வழிபட்டுறாரு. பின்னாடி பார்த்துருப்பீங்க. தலை விரிச்சா பலாமரம். சுவாமி அம்பாள் மேலோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊரை சுற்றி ஒரே பூங்காவனமாக இருந்துச்சு. பூவிலே சுவாமி அம்பாள் இங்கே தங்கிடுறாங்க. இப்போ சுவாமிக்கு புஷ்பவனேஸ்வரர்னு பேர் வந்து